சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ஊர் சுற்றுவதற்காக இருசக்கர வாகனங்களை திருடும் இளைஞர் அதற்கு பெட்ரோல் போடுவதற்காக செல்போன்களையும் வழிப்பறி செய்துள்ளார். 5 ஆண்டுகளாக திருடி வந்தவர் போலீசிடம் சிக்கியது எப்படி? சென்னை மேற்கு தாம்பரம் லோகநாதன் தெருவில் வசித்து வரும் சாந்தி தனது இருசக்கர வாகனத்தை வீட்டு வளாகத்திற்குள் சாவியுடன் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வீட்டில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து தாம்பரம் போலீசாரிடம் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் இருசக்கர வாகனம் காணாமல் போன இடத்தின் அருகே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நடந்து செல்லும் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி எந்த பதற்றமும் இன்றி ஓட்டிச் செல்வது தெரிய வந்தது. இந்த நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போலீசார் திடீர் வாகன சோதனை நடத்தினர். திருட்டு வாகனத்தை ஓட்டி வந்தவரை கண்டுபிடித்த போலீசார் அவரை நிறுத்த சொல்லி கைகளை காட்டியும் அவர் அதிவேகமாக சென்று விட்டார். உடனே போலீசார் சினிமா பாணியில் அந்த நபரை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். அவரை தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சென்னை அண்ணா சாலையைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பது தெரிய வந்தது. பரங்கிமலை, நந்தம்பாக்கம், மாங்காடு, பீர்க்கன்கரணை பகுதிகளில் செல்போன் மற்றும் இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் ஜான் பிரிட்டோ மீது உள்ளதும் தெரிய வந்தது. ஜாலியாக ஊர் சுற்றுவதற்கு இருசக்கர வாகனத்தை திருடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் ஜான் பிரிட்டோ. இவ்வாறு திருடும் வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்காக மட்டும் வாரத்திற்கு 4 முறை செல்போன்களை திருடியிருக்கிறார். திருடும் இருசக்கர வாகனத்தை சில மாதங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கும் ஜான் பிரிட்டோ அந்த வண்டி பிடிக்கவில்லை என்றால் அதைவிட நல்ல இருசக்கர வாகனத்தை திருடிவிட்டு பழைய இருசக்கர வாகனத்தை அதே இடத்தில் விட்டு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இப்படி கடந்த 5 ஆண்டுகளாக பல இருசக்கர வாகனங்களை திருடி அவற்றை சாலையிலேயே விட்டு சென்றுள்ளார் ஜான் பிரிட்டோ. மேலும் இவர் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் பல முறை சிறைக்கும் சென்று வந்துள்ளார். ஜான் பிரிட்டோவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். திருடர்கள் பலவிதம், அதில் ஜான் பிரிட்டோ புதுவிதம் என்று போலீசார் நகைச்சுவையாக கூறுகின்றனர்.